Next, another biomolecules, proteins. First, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்துருப்போம். கார்போஹைட்ரேட்ஸில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், டைசாக்ரேட்ஸில் வந்து சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் பார்த்துருப்போம். பாலிசாக்ரேட்டில் ஸ்டார்ச்சஸ், செல்லூஸ், இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அனதர் ஆர்கானிக் காம்பவுண்ட் பயோமாலிகுல்ஸ் பார்க்குறோம். அதில் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் abundant biomolecules. This is one of the biomolecules, ப்ரோட்டீனுங்கிறது மோஸ்ட் abundant biomolecules. ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ், எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயும் இந்த ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும். ஓகே, ப்ரோட்டீன்ஸே அனதர் மோஸ்ட் abundant முக்கியமான ஒரு பயோமாலிகுல்ஸு, அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பயோமாலிகுல்ஸ் எதுனா ப்ரோட்டீன்ஸ். நம்ம டாப்பிக்கே பயோமாலிகுல்ங்கிற தான் பார்க்குறோம். பயோமாலிகுல்ஸில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ப்ரோட்டீன்ஸ் பார்க்குறோம். ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஆல் லிவிங் ஆர்கானிசத்தில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடியது. த டேர்ம்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இஸ் டெரிவேட் ஃப்ரம், அந்த ப்ரோட்டீனுங்கிற வேர்டு எதில் டெரிவ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரோட்டியஸ், த க்ரீக் வேர்ட் இஸ் ப்ரோட்டியஸ், மீனிங் பிரைமரி ஆர் த ஹோல்டிங் ஃபஸ்ட் பிளேஸ். பிரைமரி ஃபஸ்ட்டு பிளேஸ்னு சொல்லுவது இல்லது பிரைமரி அப்படிங்கிற சொல்லுது. ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா ப்ரோட்டியஸ் அப்படிங்கிற க்ரீக், ப்ரோட்டீன்ஸ் டெரிவ் ஃப்ரம் தி க்ரீக் வேர்ட்ஸ். ஐ மீன்ஸ் இட் ப்ரோட்டியஸ் மீனிங் என்னன்னா பிரைமரி, ஸோ முதன்மைன்னு சொல்கிறோம், அல்லது ஹோல்டிங் த ஃபஸ்ட் பிளேஸ் இஸ் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது. தெர் ஆர் மெயின் ஃபங்க்ஷனல் யூனிட் ஃபார் தி லிவிங் திங்ஸ். இதுதான் மெயின் ஃபங்க்ஷனல் யூனிட்டாக இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் ஆர் மெயின் ஃபங்க்ஷனல், முதன்மையான யூனிட்டாக இருக்கும். எதுக்கு? லிவிங் திங்ஸ், அனைத்துக்கு எல்லா லிவிங் திங்ஸ்க்கும் இதுதான் மெயின் ஃபங்க்ஷனல் யூனிட் சொல்லக்கூடியது. தே ஆர் மெயின் ஃபங்க்ஷனல் யூனிட், ஒர்க் பண்ணக்கூடியது. ஃபங்க்ஷனல் அப்படின்னா ஒர்க் ஆகக்கூடிய மெயினான ஃபங்க்ஷனல் யூனிட்டாக எல்லா லிவிங் திங்ஸுக்கும் இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் மெயின் ஃபங்க்ஷனல் யூனிட்டாக இருக்கும். தே ஆர் இன்வால்வ்டு இன் தி எவரி ஃபங்க்ஷன்ஸ், தே ஆர் இன்வால்வ் இன் தி எவரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி செல் இன்க்ளூடிங் ரெஸ்பிரேஷன். எல்லா ரெஸ்பிரேஷன், அதாவது மூச்சு சுவாசிக்கிறது எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இது வந்து அது இன்வால்வ் ஆகிட்டு இருக்கும். தே ஆர் எவரி ஃபங்க்ஷன் ஆஃப் செல்லுடைய எவரி ஃபங்க்ஷன்லேயும் இந்த ப்ரோட்டீன்ஸ் இன்வால்வ் ஆகும். ப்ரோட்டீன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தி எவரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி செல்லுடைய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லுடைய ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் என்னது, செல்லுடைய ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். இன்க்ளூடிங் அது ரெஸ்பிரேஷன்ஸ், மூச்சு சுவாசிக்கிறதுலையும் இந்த ப்ரோட்டீன்ஸோடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்வால்வ் ஆகும். ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். பாலிசக்கரன்றது பாலிமர் ஆஃப் மோனோசக்கரன் சொன்னோம் இல்லையா. அதாவது என்ன மீன்ஸ், பாலிமர் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்து சேர்ந்து தான் ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். அமினோ ஆசிட்ஸ் ஐ மீன்ஸ் பர்டிகுலராக ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் வி கெட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்தது தான் நமக்கு ப்ரோட்டீன்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கணும். அமினோ ஆசிட்ஸ் பர்டிகுலராக ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ், பாலிமர் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ், தட் இஸ் ப்ரோட்டீன்ஸ். அமினோ ஆசிட்ஸ் நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் டு ஃபார்ம் தி ப்ரோட்டீன்ஸ். நிறைய அமினோ ஆசிட்ஸ் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நமக்கு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது, பர்டிகுலராக ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸு. ஸோ அது ஆல்ஃபா அமினோ ஆசிட்லாம் மேட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸு. ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸு. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் தான் என்னென்னு பார்க்கலாம். அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அமினோ ஆசிட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ். அமினோ ஆசிட்ங்கிற ஒரு காம்பவுண்ட். இதில் என்ன இருக்குன்னா அமினோ குரூப்ஸ் இருக்கும், which contain an amino group. Amino group அப்படின்னா NH2 bond NH2, this is amino group. Amino acids are compound which contain என்ன இருக்கும், an amino group. Amino group means that NH2. Look at this, the bond NH2. And a carboxylic acid groups. Carboxylic acid group அப்படின்னா COOH bond COOH group. This is carboxylic group. இப்போ ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது என்னது, லிசன் பண்ணுங்கள். அமினோ ஆசிட்ங்கிறது அமினோ குரூப் அண்ட் ஏ கார்பாக்சில் குரூப். ஸோ ரெண்டுமே இருக்கணும். அமினோ ஆசிட்ஸ் மீன்ஸ் தட் அமினோ குரூப் இருக்கணும், என்னது கார்பாக்சில் ஆசிட் குரூப் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லைனில் மீனிங் பாருங்கள். அமினோ ஆசிட்ஸ் ஆர் காம்பவுண்ட் விச் கண்டெயின் அமினோ குரூப் அண்ட் அமினோ குரூப் அண்டு ஏ கார்பாக்சில் ஆசிட் குரூப். ஒரு அமினோ குரூப் இருக்கணும், ஒரு கார்பாக்சிலஸ் குரூப் இருக்கணும். அமினோ ஆசிட்ஸ் ஆர் காம்பவுண்ட் விச் கண்டெயின்ஸ் அண்ட் அமினோ குரூப். அமினோ குரூப் மீன்ஸ் NH2 அண்டு ஏ கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்ஸ். கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், that is அமினோ ஆசிட்ஸ். ஓகே, the proteins molecule நல்லா தெரிஞ்சுங்க. இந்த ப்ரோட்டீன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம்லையே, the protein molecule are made up of alpha amino acids. The protein molecule are made up of alpha amino acids. Protein molecules are made up of, ஸோ அமினோ ஆசிட்டால் தான் ப்ரோட்டீன் மேட் ஆஃப் ஆகிருக்கும். proteins molecule are made up of another
அமினோ ஆசிட்டால் மேட் ஆஃப் ஆகக்கூடியதான் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ், மேட் ஆஃப் ப்ரோட்டீன் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸு விச் கேன் பி ரெப்ரசன்டட் பை தி ஃபாலோவிங் ஜென்ரல் ஃபார்முலா. திட் இஸ் அமினோ ஆசிடோடைய ஜென்ரல் ஃபார்முலா. அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா சிஓஹெச்சும் தட் இஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பும் அண்டு NH2 குரூப்பும் ஒரே கார்பனில் இருக்கணும், ஒரே கார்பனில் இருக்கணும், பாண்ட் ஹெச் இருக்கணும். இங்கே ஆர் அப்படிங்கிறது ஒரு அல்கைல் குரூப், மெத்தில் எத்தில் எது வேணாலும் இருக்கலாம், ஒரு அல்கைல் குரூப். ஆருங்கிறது ஒரு அல்கைல் குரூப்ஸ். ஓகே, அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா அமினோ குரூப்பும் இந்த கார்பாக்ஸில் சேம் கார்பனில் இருக்கணும், ஒரே கார்பனில் இருக்கணும். அந்த கார்பனில் அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டிருக்காங்க, திஸ் சிம்பிள்ஸ் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் மீன்ஸ் தட் அசிமெட்ரிக் கார்பன் அர்த்தம். பிகாஸ் ஆஃப் this carbon surrounded by different groups இருக்கு பாருங்க, that carbon is bonded with different groups, so the asymmetric carbons, chiral carbon சொல்லுவோம், chiral carbon சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆர் அப்படிங்கிறது ஆர் மட்டும் தான் டிஃபர் ஆகும். மற்ற எல்லா அமினோ ஆசிட்ஸ்லையுமே COH இருக்கும், NH2 இருக்கும், எல்லாமே காமனாக இருக்கும். பட் ஆர் குரூப் மட்டும் டிஃபராக இருக்கும். இந்த டிஃபர் ஒன்லி அல்கைல் குரூப் மட்டும் தான் டிஃபர் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அமினோ ஆசிட்ஸுடைய ஜெனரல் ஃபார்ம். திஸ் இஸ் அமினோ ஆசிட்ஸுடைய ஆல்ஃபா அமினோ ஆசிட் ஜெனரல் ஃபார்ம். வை இட்ஸ் கால்ட் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ்? பிகாஸ் ஆஃப் COH carbon, that carbon is alpha carbon. ஸோ ஆல்ஃபா கார்பனில் அமினோ குரூப்ஸ் இருக்குது, தட் இஸ் ஆல்ஃபா அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ஃபா மீன்ஸ் தட் COH பாண்டட் கார்பனில் இந்த கார்பன்லேயே NH2, தட் இஸ் இந்த கார்பன் இஸ் ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பனில் NH2 இருக்கிறதால அது ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ். ஸோ பீட்டா அமினோ ஆசிடோட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம ப்ரோட்டீன்ஸுங்கிறது ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் மேட் ஆஃப் ஆகிருக்கும். அப்போ மெயினாக இந்த COHும் இந்த NH2 ஒரே கார்பனில் இருக்கணும். அந்த கார்பன் பேர் தான் ஆல்ஃபா கார்பன் சொல்கிறோம். There are 20 alpha amino acids. டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 20 amino alpha acids இருக்குது. 20 alpha amino acids இருக்குது காமன்லி. ஸோ ப்ரோட்டீன்ஸ் மாலிகுலில் ஓகே, காமன்லி ப்ரோட்டீன் மாலிகுல் எவ்வளோ அமினோ ஆசிட் இருக்காங்க? ஆல்ஃபா அமினோ ஆசிட் நியர்லி இருக்கும் 20 alpha amino acids காமன்லி ஃபவுண்ட், கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன் ப்ரோட்டீன் மாலிகுல், இந்த ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ். ஈச் அமினோ ஆசிட்ஸ் இஸ் கிவ் எ டெரிவல் நேம்ஸ் 3-letter code. ஸோ எப்படி நேம் கொடுக்குறான் பாருங்கள். ஈச் அமினோ ஆசிட்ஸ் இஸ் கிவன் இன் ட்ரைவல் நேம்ஸ். ட்ரைவல் நேம் எப்படி இருக்குது அமினோ ஆசிட்ஸுக்கு நேம் கொடுக்குறது அப்படின்னா இஸ் கிவன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 3-letter கோடில் 3-letter கோடு 1 letter இது 3-letter கோடு அண்டு 1-letter கோடு கொடுத்துருக்காங்க. இன் ரைட்டிங் த அமினோ ஆசிட்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ப்ரோட்டீன்ஸ், the writing of in the writing amino acids a sequence of proteins generally either 1-letter or 3-letter code are used. 1-letter code யூஸ் பண்ணுவாங்க அல்லது 3-letter code யூஸ் பண்ணுவாங்க. அமினோ ஆசிட்ஸ் எப்படி அவங்க ட்ரைவல் நேம் கொடுக்குறாங்கன்னா 1-letter யூஸ் பண்ணுவாங்க அல்லது 3-letter யூஸ் பண்ணுவாங்க. சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இந்த ரைட்டிங் அமினோ ஆசிட்ஸில் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை பார்த்திங்கன்னா இதர் அமினோ ஆசிட்ஸை பொறுத்த வரைக்கும் 1-letter வேர்டு யூஸ் பண்ணுவாங்க அல்லது 3-letter வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. 1-letter வேர்டு அல்லது 3-letter வேர்டு. ஸோ அதோட கிளாஸிஃபிகேஷன்லாம் புரிஞ்சுக்கும். டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா நியர்லி 20 ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் எதில் இருக்குன்னா ப்ரோட்டீனில் கொண்டு பிடிக்கும். அதோட ட்ரைவல் நேம் இஸ் கிவன் வந்து 1-letter ஆர் 3-letter கோடு யூஸ் பண்ணுவாங்க. 1-letter கோடு அல்லது 3-letter கோடு யூஸ் பண்ணுவாங்க. சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனில் வந்து ஜென்ரலி எய்தர் 1-letter ஆர் 3-letter வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸு the amino acids are classified based on the nature of the alkyl groups. இந்த alkyl group பேஸாக டிஃபர் ஆகும். The amino acids classified based on the nature of the alkyl group. Nature of the alkyl group R groups. ஸோ ஆர் குரூப் மட்டும் தான் வேரி ஆகும். மற்ற எல்லா அமினோ ஆசிட்லையும் H இருக்கும், COH இருக்கும், NH2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆர் மட்டும் தான் டிஃபராக இருக்கும். ஸோ ஆரை பொறுத்து அமினோ ஆசிட்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்கலாம். இது காமன்லெஸ்லி சைட் செயின்ஸ், ஸோ ஆரில் இருக்கக்கூடிய சைட் செயின் அதை பொறுத்து தான் அதை பேஸ் பண்ணியிருக்கோம். அல்கைல் குரூப்ஸ் காமன் நேம் நினைச்சு அது சைட் செயின் சொல்லக்கூடியது. தே கேன் பி கிளாஸிஃபைட் அஸ் அசிடிக், பேசிக், நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட் எப்படி கிளாஸ் பண்ணலாம்? அசிடிக் அமினோ ஆசிட்ஸ், பேசிக் அமினோ ஆசிட்ஸ், நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். கிளாஸிஃபைட் அஸ் அசிடிக், பேசிக், நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ். தே கேன் ஆல்சோ பி கிளாஸிஃபைட் போலார் அண்ட் நான் போலார். Acidic amino acids and basic neutral amino acids. They can also be classified அடுத்து என்ன சொல்லலாம்? போலார் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் நான் போலார் அமினோ ஆசிட்ஸ்னு கூட சொல்லலாம். போலார் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் நான் போலார் அமினோ ஆசிட்ஸ் கூட கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். What is this? They can be classified in the எப்படி இருக்கலாம்?
அசிட்டிக் பேசிக் நியூட்ரல்னு சொல்லலாம். அடுத்து தே கேன் ஆல்சோ பி ஆல்சோ கிளாஸிஃபைட் போலார் அண்டு நான் போலார்னு கூட கிளாஸிஃபைட் பண்ணிக்கலாம். Amino acids can also be classified essential amino acid and non-essential amino acids based on the ability of synthesis of givens. So another classifications போலார்னு சொல்லலாம், நான் போலார்னு கிளாஸிஃபை பண்ணலாம். என்னது ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட்ஸ் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லலாம் அசிட்டிக்னு கிளாஸிஃபை பண்ணலாம். அசிட்டிக் பேசிக் நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அடுத்தது போலார் நான் போலார் அமினோ ஆசிட்ஸ் கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். அடுத்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது அமினோ ஆசிட்ஸ் கிளாஸிஃபை டு எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் நான் எசென்சியல் அமினோ ஆசிட் பேஸ்ட் ஆன் த சிந்தசிஸ் ஆஃப் கிவன். ஓகே, எசென்சியல் அமினோ ஆசிட் இதெல்லாம் பயோமாலிகுல்ஸ் பயாலஜியில் படிப்பீங்க. எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படி நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அமினோ ஆசிட் தட் கேன் பி சிந்தசிஸ் பை எஸ் தட் இஸ் ஏ நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். நம்ம உடம்புலையே சிந்தசிஸ் ஆனிச்சுன்னா த அமினோ ஆசிட் தட் கேன் பி சிந்தசைஸ்டு பை எஸ் நம்மளால் அதில் உடம்புலையே சிந்தசிஸ் ஆனிச்சுன்னா அது பேர் நான் எசென்சியல் அமினோ ஆசிட். அப்போ அமினோ ஆசிட் தேவைப்படாது. ஸோ அப்போ உடம்புல சிந்தசிஸ் பண்ண முடியல, திஸ் நீட் அமினோ ஆசிட்ஸ் திஸ் நீட் டு பி அப்டைன் த்ரூ தி டயட். நம்ம டயட் மூலம் எடுத்துக்கிட்டோம்னா அது எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். those needs to be obtained through the diet மூலம் கிடைச்சா அது வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்ஸு. அப்படி நம்மளே உடம்புலேயே சிந்தசிஸ் பண்ணிட்டா அது நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸு அண்ட் எசென்சியல் அமினோ ஆசிட் கிளாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா பாருங்க GLY இதான் 3 லெட்டர் வேர்டுன்னு சொல்லக்கூடிய 3 லெட்டர் வேர்டு இருக்கு பாருங்க. ASP அப்படி தான் அமினோ ஆசிட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். கிவன் காமன் நேம் அப்படி தான் 3 லெட்டர் வேர்டில் கொடுப்போம். ஓகே, தோஸ் நீட்ஸ் இது என்னது இதெல்லாம் வந்து என்னது எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். இதெல்லாம் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். ஸோ எல்லாமே 3 லெட்டர் வேர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. திஸ் கேன் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் மெமரைஸ்டு பை மெமோனிக் கால்டு PVT TAM கால் PVT TIM ஹால் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். PVT மெனோமெனிக் கால்ட் இஸ் கால்ட் PVT TAM ஹால் அப்படின்னு மெமரி வச்சுக்கலாம். These 10 essential amino acids can be memorized. அதாவது 10 ஆக்சுவலி 10 மெமரி ஃபஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இதான் எசென்சியல் அமினோ P அடுத்து T 10 அமினோ ஆசிட்ஸை இப்போ ஷார்ட்டாக வச்சுக்கலாம். PVT TIM ஹால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். திஸ் 10 எசென்சியல் அமினோ ஆசிட் இதில் எசென்சியல் திஸ் P அடுத்த V இது T PVT அடுத்து அகெயின் T அடுத்து I அடுத்து M TIM அடுத்து H. ஸோ அதேமாதிரி ALL அதாவது 10 அமினோ ஆசிட்ஸையும் ஸ்டார்ட்டாக PVT TIM ஹால்னு நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். திஸ் 10 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸையும் எப்படி மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ PVT TIM ஹால் அப்படின்னு மெமரைஸ் வச்சுக்கலாம். ஆல்டோ அதெல்லாம் 3 லெட்டர் வேர்டுன்னு சொல்லக்கூடிய 3 லெட்டரில் மென்ஷன் பண்ணலாம். இங்கே பாருங்கள் அமினோ ஆசிட்ஸை பொறுத்த வரைக்கும் கலர் கோடு சைட் செயின் RNH2 COH இருக்கா. கலர் கோடு சிங்கிள் லெட்டர் கோடுனா எக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். 3 லெட்டர் கோடுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இது சிங்கிள் லெட்டர் வேர்டு, இது G. ஸோ தட் இஸ் கிளைசின்ஸ் சிங்கிள் லெட்டர் கோடு அதாவது ஜின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் லெட்டரை கிளைசின் வச்சுருக்காங்க. CLY அப்படிங்கிறது இதோட ஃபஸ்ட்டு 3 லெட்டரை CLY 3 லெட்டர் கோடு அதாவது CLY அப்படின்னா கிளைசின். ALY இப்படி மென்ஷன் பண்ணலாம். அமினோ ஆசிட்ஸை ALY அப்படிங்கிறது 3 லெட்டர் கோடு. இந்த A அப்படிங்கிறது அலைசின்ஸ். இப்போ 3 லெட்டர் வேர்ட்லேயும் மென்ஷன் பண்ணலாம், இல்லை இந்த 1 லெட்டர் வேர்ட்லேயும் அமினோ சொல்லலாம். இங்கே ஆருக்கு பதிலாக டிஃபர் ஆகிருக்கும் R அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து கிளைசின் அப்படிங்கிறது இது மட்டும் இது ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். மற்ற எல்லா அமினோ ஆசிட்ஸுமே ஆப்டிக்கல் ஆக்டிவ். அதை கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. ஏன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆப்டிக்கல் ஆக்டிவ் பிகாஸ் ஆஃப் ஆல் கார்பன் சரௌண்ட் பை டிஃப்ரெண்ட் கார்பன். ஸோ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. தட் இஸ் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆல் அமினோ ஆசிட்ஸ் ஆப்டிக்கல் ஆக்டிவ். ஆனால் பட் கிளைசின் மட்டும் இங்கே H இருக்கும். NH2
CH2COH தட் இஸ் கிளைசின். இது மட்டும் இந்த கார்பனில் 2 H இருக்கும், 6 போல் H போட்டிருப்பாங்க. இது மட்டும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். மற்ற எல்லா அமினோ ஆசிட்ஸுமே ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். இது 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. விச் அமினோ ஆசிட்ஸ் வித்தவுட் கைரல் கார்பன் அப்படின்னு கேட்டால் அது வந்து கிளைசின் மட்டும்தான். ஓகே, ஸோ இது எல்லாமே அமினோ ஆசிட்ஸு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஆறுக்கு பதில் என்ன இருக்குது, ஒரு CH குரூப்ஸ் இருக்குது, அது அலனின். அடுத்து ஆறுக்கு பதில் இந்த ஒரு எத்தில் குரூப்ஸ் இருக்குது. ஆறுக்கு பதில் இது 6 பதில் ஒரே ஒரு CH3. ஸோ இந்த ஆறுக்கு பதில் 3 C இப்படி இருக்கு இல்லையா. ஸோ 3 லெட்டர் வேர்டு அப்படிங்கிறது VAL, இதான் LUU. எல் அப்படிங்கிறது சிங்கிள் லெட்டர் வேர்டு, சிங்கிள் லெட்டர் கோடில் மென்ஷன் பண்ணியிருப்பான். அதோட ஃபஸ்ட் லெட்டரை சிங்கிள் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ அமினோ ஆசிட்ஸை வந்து நம்ம எப்படிலாம் நேம் கியூன் கொடுக்கலாம்னா 3 லெட்டர் கோடு சொல்லுவோம் இல்லையா, 3 லெட்டர் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். 3 லெட்டர் கோடு யூஸ் பண்ணுவோம், அண்டு 1 லெட்டர் கோடு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது சிந்தசிஸ் ஆஃப் அமினோ ஆசிட் ரைட்டிங் இந்த ரைட்டிங் அமினோ ஆசிட்ஸில் பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன், சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், சீக்வன்ஸ் ப்ரோட்டீனில் வந்து நம்ம எப்பொழுதுமே ஜென்ரலி எதிர் வந்து ஒரு அமினோ ஒன் கோடு யூஸ் பண்ணுவோம், இல்லை 3 கோடு யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி 3 கோடு யூஸ் பண்ணலாம், 1 கோடு யூஸ் பண்ணலாம். சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸில் வந்து ஏதாவது எதிர் 1 கோடு அல்லது 3 லெட்டர் கோடு யூஸ் பண்ணலாம். இப்போ 3 லெட்டர் கோடு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 3 லெட்டர் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் லெட்டருங்கிறது இந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் இது அமினோ ஆசிட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் அமினோ ஆசிட்ஸு. ஸோ அப்போ எதெல்லாம் எசென்சியல் அமினோ ஆசிட், எதெல்லாம் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். வாட் இஸ் எசென்சியல் அண்ட் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்னு 3 மார்க் கொஸ்டினை கேட்டால் இது எழுதிஞ்சுங்க. அமினோ ஆசிட்ஸ் கேன் ஆல்சோ பி கிளாசிஃபைட் as எசென்சியல் அண்ட் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு மீன்ஸுங்கிற சிந்தசிஸ் பை தி ஹியூமன், நம்ம உடம்புல சிந்தசிஸ் பண்ணக்கூடிய பேஸ் பண்ண எபிலிட்டியை பொறுத்து கிளாஸ் பண்ணோம். அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புலையே ஆல்ரெடி அங்கேயே சிந்தசிஸ் பண்ண நம்ம நம்மளாலே சிந்தசிஸ் பண்ணிச்சுன்னா நான் எசென்சியல் அமினோ ஆசிட் தேவையில்லை. ஸோ நம்ம உடம்புக்கு அமினோ ஆசிட் தேவைப்பட்டுச்சு, இஃப் வி நீட் அமினோ ஆசிட்ஸ்னால் வி டேக் தி டயட். த்ரூ தி டயட் மூலம் எடுத்துச்சுன்னா அது வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். ஒரு 10 எசென்சியல் அமினோ ஆசிட் இருக்குது. அந்த எசென்சியல் அமினோ ஆசிட்டை PVT டீம் ஹால் ஞாபகம் வச்சு சொல்லியிருக்காங்க. ஆல்தோ த மெஜாரிட்டி பிளான்ட் அண்ட் அனிமல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை 20 ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ். மெஜாரிட்டி பிளான்ட் ஆஃப் முக்கியமான பிளான்ட் அண்ட் அனிமல் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா என்னது 20 ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸில் மேடப் ஆயிருக்கும். மெனி அதர் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் செல்ஸ். இது எல்லாமே என்ன இருக்குது, மெனி அதர் அமினோ ஆசிட்ஸ் என்ன சேர்க்கலாம், செல்லில் வந்து பார்க்கலாம். தீஸ் அமினோ ஆசிட்ஸ் ஆர் கால்டு நான் ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் இல்லாமல் மெனி அதர் அமினோ ஆசிட்ஸ் இருக்குல்ல செல்லில் இருக்கக்கூடிய அது இது 20ல் அதை கூட என்ன சொல்கிறோம்னா நம்ம தீஸ் அமினோ ஆசிட்ஸ் ஆர் கால்டு நான் ப்ரோட்டீன் அமினோ சொல்லக்கூடாது. அது பேர் என்னது, நான் ப்ரோட்டீன் அமினோ சொல்கிறோம். நான் ப்ரோட்டீன் அமினோ சொல்கிறோம். ஆர்னித்தைன்ஸ், சிட்ரலைன்ஸ், the compounds of urea cycle where ammonia is converted to urea is வந்து அமோனியாவாக கன்வெர்ட் ஆகுது. இதெல்லாம் நான் ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ். இதெல்லாம் நான் ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் வருது. ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கலர்லெஸ், வாட்டர் சாலுபிள், கிறிஸ்டலின் சாலிடாக இருக்கும். அமினோ ஆசிட்ங்கிற ஒரு கிறிஸ்டலின் சாலிடு, வாட்டரில் சாலுபிள் ஆகக்கூடியது. தே ஹேவ் த போத் கார்பாக்சில் அண்ட் அமினோ குரூப் ரெண்டுமே இருக்கும். என்ன இருக்கும், கார்பாக்சில் குரூப்னால் COH குரூப் இருக்கும், அண்டு NH2 இது வந்து இது அசிடிக் குரூப்பு, இது பேசிக் குரூப். ஸோ 2 குரூப்புமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். சின்ஸ் தே ஹேவ் த போத் கார்பாக்சில் குரூப் அண்ட் அமினோ குரூப். ஓகே, த ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஃப்ரம் ரெகுலர் அமீன்ஸ் அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ அப்போ நான் ஆக்சுவலி அமீன் NH2 அப்படிங்கிறது அமீனு. இதோட ப்ராப்பர்ட்டிலேருந்து கண்டிப்பாக இந்த வேரியேஷனாக இருக்கும். தேர் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஃப்ரம் ரெகுலர் அமீன்ஸோடையும் ரெகுலர் கார்பாக்சிலிக் ஆசிட்டோடையும் கண்டிப்பாக வேரியேஷன். ரெண்டும் ஒன்று ஜாயின் பண்ணிருச்சு ஒரே கார்பனில். ஸோ அமீனோடைய ப்ராப்பர்ட்டிஸோடையும் கார்பாக்சிலிக் ஆசிடோடைய ப்ராப்பர்ட்டிலேருந்து கண்டிப்பாக அது டிஃபராக இருக்கும். இது அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஃப்ரம் ரெகுலர் அமீன்ஸ் மீன்ஸ் NH2 ஒன்லி. கார்பாக்சிலிக் ஆசிட் ஒன்லி COH குரூப் இருக்கக்கூடிய குரூப்லேருந்து கண்டிப்பாக அது வேரியேஷனாக இருக்கும். த கார்பாக்சில் குரூப் லூஸ் ஏ ப்ரோட்டான். கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன செய்யணும்னா லூஸ் த ப்ரோட்டான் வந்து லூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். COOH வந்து ப்ரோட்டானை லூஸ் பண்ணும். COH வந்து H+ மாறி. ஸோ கார்பாக்சில் குரூப் கேன் லூஸ் ஏ ப்ரோட்டான் பிகம் நெகட்டிவ் சார்ஜாக மாறும். H+ லூஸ் பண்ணிட்டா நெகட்டிவ் பார்ட்டாக போயிடும். ஓகே, இங்கே பாருங்கள் COH குரூப் இருக்குது. இந்த COH குரூப் என்ன செஞ்சிடும், எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், H+ லூஸ் பண்ணிட்டு அப்போ என்ன மாறும், நெகட்டிவ் பார்ட்டாக வரும். இட் பிகம்ஸ் நெகட்டிவ் பார்ட். கார்பாக்சில் குரூப் பிகம்ஸ் என்னது, நெகட்டிவ் பார்ட்டாக மாறும். Do you understand? நெகட்டிவ் பார்ட்டாக மாறிடும். கார்பாக்சிலிக் குரூப் என்ன செய்யும், H+-ஐ லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா H+-ஐ லூஸ் பண்ணுச்சு, ப்ரோட்டானை லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா என்ன மாறும், நெகட்டிவாக மாறும்.
ஸோ அந்த ஹெச் ப்ளஸை யார் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னா புரோட்டானை அக்செப்ட் பண்ணும் யார் இந்த என்ஹெச்2 குரூப். ஸோ என்ஹெச்2 குரூப் வந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கும். என்ஹெச் குரூப் என்னது இந்த பாருங்க என்ஹெச்2 குரூப்பாக இருக்கும். இங்கே வரக்கூடிய ஹெச் ஆக்சோம்னா என்ஹெச்3 மாறும், ப்ளஸ் பார்ட்டாக மாறிடும், ப்ளஸ் பார்ட்டாக மாறும். ஸோ H3 NH2 இருந்தது NH3 மாறுறது. இங்கே சொல்லிக்கலாம் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஹெச் வந்து இங்கே வந்துடும், 6C மேலே ஹெச் ஆயிரும், COOH. ஸோ புரோட்டான் லாஸ் பண்ணிடுச்சு. ஸோ NH3 ப்ளஸ் ஆயிரும், ஏன்னா லோன் பேர் இன்வால்வ் ஆயிடுச்சு. NH2 இருந்தது NH3 மாறுது, ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது. ஸோ யார் புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிறான்? இந்த அமினோ குரூப் வந்து அமினோ குரூப் can accept the proton. Amino group means NH2 accept the proton to become the positive charge. NH2 அப்படின்னா 2 H இருக்கும், ஒரு லோன் பேர் மேலே இருக்கும். இந்த லோன் பேரை தான் அந்த H ப்ளஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணி NH3 மாறிடும். அப்போ N வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஸோ அமினோ ஆசிட்ஸில் 2 குரூப்புமே இருக்கும். அமினோ ஆசிட்ஸில் COH குரூப்பும் இருக்கும், NH குரூப் இருக்கும். இங்கே RCHCOOH. ஸோ அண்டு NH2 ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த ஹெச் ப்ளஸ் வந்து ஹெச் ப்ளஸ்ஸாக வந்து இங்கே வந்துடும். ஸோ என்ன ஆயிரும் NH3 மாறிடும், இது COO மைனஸாக மாறிடும், COO மைனஸாக மாறிடும். கார்பாக்சில் குரூப் தி லூஸ் தி ப்ரோட்டான், NH2 குரூப் அக்செப்ட் தி ப்ரோட்டான், லூஸ் தி ப்ரோட்டான் ஆஃப்டர் தட் இட் பிகம்ஸ் நெகட்டிவ் பார்ட்டு, அக்செப்ட் தி ப்ரோட்டான் இட் பிகம்ஸ் தி பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதை அப்படியே ப்ராப்பர்ட்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அக்செப்ட் தி ப்ரோட்டான் பிகம்ஸ் தி பாசிட்டிவ் சார்ஜ் டிபெண்டிங் அபாட் த pH ஆஃப் சொல்யூஷன். இந்த ஹெச் ப்ளஸ் அந்த ரெண்டுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா pH ஆஃப் தி சொல்யூஷன் டிபெண்ட் பண்ணி தான் அக்செப்டும் டொனேட்டும் பண்ணும். ஓகே, அந்த அமினோ ஆசிட்ஸில் 2 குரூப்புமே இருக்கும். கார்பாக்சில் குரூப் லூஸ் தி ப்ரோட்டான் ஹெச் ப்ளஸ்ஸு, NH குரூப் அக்செப்ட் தி ப்ரோட்டான் பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ டிபெண்டிங் ஆன் தி pH ஆஃப் சொல்யூஷன், அந்த சொல்யூஷனுடைய pH டிபெண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணும் ஆர் டொனேட் பண்ணும், ஏதோ ஒன்று பண்ணும், அக்செப்ட் பண்ணும் ஆர் டொனேட் பண்ணும். இதை பொறுத்து அந்த சொல்யூஷனுடைய pH. ஓகே, at a specific pH, net charge of the amino acids are neutral and this pH is called isoelectric point. Or specific pH net charge of amino acids ஓட வேல்யூ இந்த நியூட்ரலாக இருந்துச்சுன்னா, ஒரு அமினோ ஆசிட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனோட pH வேல்யூ வந்து நியூட்ரல் மீன்ஸ் தட் pH ஈக்குவல் டு 7. pH வேல்யூ 7னா நியூட்ரல்னு அர்த்தம். pH வேல்யூ வந்து 7ஆக இருந்துச்சுன்னா அந்த அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய நெட்டு சொல்யூஷனுடைய 7ஆக இருக்கும்போது அந்த இதுதான் வந்து திஸ் pH இஸ் கால்டு ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் பேர் என்னது ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட். திஸ் pH பாயிண்ட் இஸ் கால்டு ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஓகே, அட் pH எபோவ் தி ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட், அந்த ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்டுக்கு மேலே அந்த pH வேல்யூ வந்து ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்டுக்கு மேலே அதிகமாக இருக்கும்போது pH மீன்ஸ் கிரேட்டர் தென் 7ஆக இருக்கும்பொழுது, ஈக்குவல் டு 7ஆக இருந்தால் அது ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட். ஸோ கிரேட்டர் தென் எபோவ் தி அட் pH எபோவ் தி ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட், அந்த ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் மேலே அந்த pH வேல்யூ இருந்துச்சுன்னா அமினோ ஆசிட்ஸ் வில் பி நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். அமினோ ஆசிட்ஸ் வில் பி நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். அதே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கப்போனா லெஸ் தென் ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்டாக இருக்கும்பொழுது, லெஸ் தென் 7ஆக இருக்கும்பொழுது, ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் கம்மியாக இருக்கும்போது அது வந்து அது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் சார்ஜாக இருக்குங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் அட் pH வேல்யூஸ் இந்த பிலோ ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்டு. ஸோ லிசன் பண்ணுங்கள், அந்த பேராகிராஃப் மீனிங் சொல்லிடுறேன். ஸோ ஒரு அமினோ ஆசிட்ஸ் தட் இஸ் ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட். இது என்னது ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் எப்படி கிரியேட் ஆகிருப்பாருங்க, ஒரு NH2 அதான் C மேலே வச்சுங்க COOH HR இப்படி தான் இருக்குன்னு வச்சுங்க. இது அமினோ ஆசிட் நமக்கு தெரியும். ஸோ இந்த H ப்ளஸ் வந்து இங்கே வந்துடும், இப்போ NH3 ப்ளஸ் ஆயிரும், CO மைனஸ் ஆயிருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் சார்ஜ் இருக்குது, ரெண்டுமே எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இங்கே pH வந்து நியூட்ரலாக இருக்கும், நியூட்ரல் pH. இந்த ஸ்வேட்டர் இது பேர் ஸ்வேட்டர் அயன்ஸ் சொல்லக்கூடிய 2 அயன்ஸ் எக்ஸிட் ஆகிருக்கும். பாசிட்டிவ் அயன் இருக்கும், நெகட்டிவ் அயன்ஸ் இருந்தால் அது பேர் ஸ்வேட்டர் அயன் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் சொல்லக்கூடியது, ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் சொல்லக்கூடிய 2 சார்ஜுமே எக்ஸிட் ஆகிருக்கும். pH வேல்யூ 7 நிலந்தனது, pH வேல்யூ வந்து 7, pH ஈக்குவல் டு 7ஆக இருக்கும், தட் இஸ் ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் சொல்லிட்டாங்க. இதே pH மோர் தென் 7 அப்படின்னா அது பேசிக்னு அர்த்தம். நல்லா பார்த்துங்க, பேசிக் OH மைனஸ்னால் பேசிக்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குன்னா pHோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 7ஆக இருக்கணும், அதான் pH டிபெண்ட் பண்ணி. கிரேட்டர் தென் 7ஆக இருந்தால் கண்டிப்பாக அங்கே என்ன எடுத்துக்கும் பேசிக்னு அர்த்தம், OH மைனஸ் தான் இருக்கும். ஸோ OH மைனஸ் மீன்ஸ் தட் pH கிரேட்டர் தென் 7 அர்த்தம், சொல்யூஷனுடைய pH வந்து கிரேட்டர் தென் 7 அர்த்தம். அப்போ கிரேட்டர் தென் 7 அது என்னது பேசிக், அப்போ OH மைனஸ் அந்த சொல்யூஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ OH மைனஸுக்கு இந்த H ப்ளஸ் என்ன செஞ்சிடும், டொனேட் பண்ணிடும், வாட்டராக போயிடும். ஸோ அப்போ இங்கே NH2 மாறிடும்.
NH2 ஆயிரும். ஏன் ப்ளஸ் போட்டாங்க? ஆல்ரெடி லோன் பேருக்குல அது லோன் பேராகவே உட்காந்துருக்கும். இங்கே ப்ளஸ் கேன்சல் ஆகுது. ஏன் ப்ளஸ் கேன்சல் ஆகுது? ஏன் NH2 இருந்துச்சு. இங்கே பாருங்கள் NH2 இப்படி தான் இருக்கும். அது 2 லோன் பேர் இருக்கும். அங்கே ஒரு H ப்ளஸ் வந்தோடனே இந்த லோன் பேர் கொடுத்து H கூட பாண்டாயிரம் அதெல்லாம் ப்ளஸ் போட்டிருப்போம். அப்படி தானே போட்டிருப்போம் ஃபஸ்ட்டு. ஏன் NH3 மாறுச்சு? NH2ன்னு இருந்திருக்கும். சாரி NH இப்படிலாம் பாண்ட் போடுவது. NH2ன்னு இருந்திருக்கும், C இருந்திருக்கும், R இருந்திருக்கும். இங்கே வந்தப்பில் தானே ப்ளஸ்ஸாக மாறிச்சு. ஸோ அப்போ ப்ளஸ் இல்லாமல் மாறிடும். NH2 மாறிடுச்சான். லோன் பேர் இங்கே இருக்குன்னு அர்த்தம். லோன் பேர் டொனேட் பண்ணிட்டு தான் H ப்ளஸ்ஸாக மாறி H ப்ளஸ் அக்செப்ட் பண்ணிச்சு. அதெல்லாம் NH3ன்னு போட்டோம். இப்போ அந்த NH3ல H ப்ளஸ்ஸாக மாறி. அப்போ CO மைனஸ் இப்படி தான் இருக்கும். உங்கள் என்ன மட்டும் தான் இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் இருக்குது பாருங்கள். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் இருக்கும். நெட் சார்ஜ் இஸ் -1 தான் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஸோ அப்போ pH வந்து மோர் தென் 7 இருக்கும்பொழுது அங்கே என்ன இருக்கும்? அமினோ ஆசிட்ஸ் ஒன்லி எக்ஸிஸ்ட் நெகட்டிவ் அயன்ஸாக இருக்கும். அமினோ ஆசிட்ஸ் எக்ஸிஸ்ட் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். அமினோ ஆசிட்ஸ் வில் பி நெகட்டிவ் சார்ஜு எப்போ எபோவ் தி pH, எபோவ் தி ஐசோலேட்ரிக் பாயிண்ட். ஐசோலேட்ரிக் பாயிண்ட் நத்திங் பட் pH வந்து 7 நியூட்ரல்னு அர்த்தம். pH = 7னா நியூட்ரல் சொல்யூஷன். அமினோ ஆசிட்ஸ் உடைய pH சொல்யூஷன் வந்து நியூட்ரல்னா pH 7 அர்த்தம். அந்த பாயிண்ட்டை தான் ஐசோலேட்ரிக் பாயிண்ட் சொல்கிறோம். ஐசோலேட்ரிக் பாயிண்ட் அப்படிங்கிறது pHோட வேல்யூ 7 இருக்கணும். அது எபோவ் தி ஐசோலேட்ரிக் பாயிண்ட் அப்படின்னா pHோட வேல்யூ வந்து கிரேட்டருக்கு மேலே இருக்கணும். தட் இஸ் ஐசோலேட்ரிக் பாயிண்ட் வந்து எபோவ் தி ஐசோலேட்ரிக் பாயிண்ட் இருக்கும்போது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து அடுத்த பாருங்கள், அதே இடத்துல <7 pHோட வேல்யூ வந்து <7 pHோட வேல்யூ வந்து <7 இருந்துச்சுன்னா ஐ மீன் 6, 4 அப்படி இருந்துச்சுன்னா அது அசிடிக் சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அசிடிக் சொல்யூஷன் கண்டிப்பாக என்ன இருக்கும்? அங்கே H ப்ளஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ H ப்ளஸ் இருந்துச்சு நாங்கள் என்ன ஆகணும்? H ப்ளஸ் இருக்கும். ஸோ H ப்ளஸ் வந்து O மைனஸ் கூட போய் ஜாயின் ஆயிரும். அப்போ COH ஆயிரும். அப்போ இங்கே NH3 ப்ளஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே என்னது? பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். நெட் சார்ஜ் வந்து +1 இருக்கும். இப்போ pH வேல்யூ வந்து பிலோ தி ஐசோலேட்ரிக் பாயிண்ட். பிலோ தி ஐசோலேட்ரிக் பாயிண்ட் அது மீன்ஸ் <7 இருக்கணும். பிலோ தி ஐசோலேட்ரிக் பாயிண்ட் இருக்கும்பொழுது அமினோ ஆசிட்ஸ் பிகம்ஸ் ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருப்பாங்க. ஐசோலேட்ரிக் பாயிண்ட் பிலோ இருக்கும்பொழுது என்னது? இந்த பாசிட்டிவ் சார்ஜு என்னது? pH வேல்யூ பிலோ தி ஐசோலேட்ரிக் பாயிண்ட். ஐசோலேட்ரிக் பாயிண்ட்ங்கிறது pH = 7. pH <7 அப்படின்னா அங்கே H ப்ளஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. அது அசிடிக் சொல்யூஷன் அர்த்தம். அதே pH மோர் தென் 7 அப்படின்னா அது வந்து அங்கே OH மைனஸ் இருக்கும். தட் இஸ் பேசிக் சொல்யூஷன் அர்த்தம். ஓகே, pH = 7 அப்படின்னா அது நியூட்ரல் சொல்யூஷன் அர்த்தம். pH நியூட்ரல் சொல்யூஷன் அர்த்தம். ஓகே, அப்போ H ப்ளஸ் இருக்கும்போது <7 இருக்கும்போது அங்கே ஒன்லி என்னது? கேட்டயன்ஸ் மட்டும் இருக்கும். மோர் தென் 7 இருக்கும்போது அவங்க அயன் மட்டும் தான் இருக்கும். நியூட்ரலாக இருக்கும்போது 2 அயன்ஸுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நியூட்ரலாக இருக்கும்போது 2 அயன்ஸுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் 2 கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ ஈக்குலிபிரியம் சிம்பிள்ஸ் இது அமினோ ஆசிட்ஸை வந்து பேசிக் இப்படி வைக்கும்பொழுது இப்படி போவோம். அப்படியே திரும்ப அந்த ரிவர்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்தோம். இப்போ அசிடிக் ஆசிட் ஆட் பண்ணோம். ஸோ அதேமாதிரி இங்கே ஆசிட் ஆட் பண்ணால் இப்படி போவோம். பேசிக் ஆட் பண்ணால் இந்த ரிவர்ஸில் வந்துடும். ஸோ ஸ்வெட் அயான்ஸ் அப்படிங்கிறது இந்த இதுதான் ஸ்வெட் அயான்ஸ். 2 அயன்ஸுமே எக்ஸ்ட்ரா இருந்தால் ஸ்வெட் அயான்ஸுங்கிறது. இன் அக்வஸ் சொல்யூஷன் அந்த பேர் வரும். இன் அக்வஸ் சொல்யூஷன் புரோட்டான் ஃப்ரம் கார்பாக்சில் குரூப்ஸ். புரோட்டான் ஃப்ரம் கார்பாக்சில் குரூப் இங்கே இருக்கக்கூடிய COHல இருக்கக்கூடிய H வந்து எங்கே வந்துடும்? இந்த NH2க்கு வரும். ட்ரான்ஸ்ஃபர் டு தி அமினோ குரூப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். Leaving this group of the opposite charge. Despite having the both positive and negative charge, this molecule is neutral. This molecule is a neutral and has a amphoteric behavior. இதுக்கானது ரெண்டுமே amphoteric behavior. அசிடிக்காகவும் பிஹேவ் பண்ணும், பேசிக்காகவும் பிஹேவ் பண்ணும். These ions are called sweat ions. These ions are called இதான் sweat ions சொல்கிறாங்க. Despite having the both positive and negative charge, this molecule is neutral. ரெண்டு சார்ஜுமே இருந்தால் this is a neutral molecule. இது amphoteric behavior. These ions are called sweat ions. What is sweat ions அப்படின்னு கேட்டால் எழுதணும். In aqueous solutionல ஒரு aqueous solution நியூட்ரல் வாட்டர் சொல்யூஷன் இருக்குது. In aqueous solution மீன்ஸ் வாட்டரில் எடுத்து வைக்கும் பொழுது புரோட்டான் நீங்கள் பாருங்கள் NH2 C COH H Rன்னு இருக்கா. இந்த aqueous solution வைக்கும்பொழுது இங்கே கூடிய புரோட்டான் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இப்போ NH3 ப்ளஸ் ஆயிரும், இங்கே CO மைனஸ் ஆயிரும். ஸோ having both positive and negative charge, so it is a neutral solution. Has amphoteric behavior. These ions are called sweat ions. இப்போ ஸ்வெட் அயான்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னது? ஒரு அமினோ ஆசிட்ஸை வாட்டரில் எடுத்து வைக்கும்போது இதுமாரி எக்ஸிட் ஆகும். ஸோ இது பேர் தான் ஸ்வெட் அயான்ஸ். வாட் இஸ் ஸ்வெட் அயான்ஸாக இது மட்டும் ஸ்வெட் அயான்ஸ்.
இந்த ஸ்வெட் அயன்ஸ் வந்து ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி பாசிட்டிவாக இருக்கும் இல்லை நெகட்டிவ் சார்ஜாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்ஸப்ட் கிளைசின்ஸ், கிளைசினை தவிர ஆல் அமினோ ஆசிட்ஸ் ஹேவி அட்லீஸ்ட் ஒன் கைரல் கார்பன், சிரல் கார்பன் சொல்லக்கூடிய. ஆல்ரெடி சொல்லிட்டேன், அமினோ ஆசிட் தவிர மற்ற எல்லா அமினோ ஆசிட்ஸுமே கண்டிப்பாக அட்லீஸ்ட்டு ஒரு சிரல் கார்பன் அந்த கார்பனை சுற்றி ஃபோருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் கிளைசின் ஏன் வந்து அமினோ ஆசிட்ஸ் கிடையாதுன்னா கிளைசின் ஆருக்கு போல் ஹெச் போட்டுருவோம். மற்ற எல்லா அமினோ ஆசிட்ஸுமே என்னது ஆருக்கு போல் வேறு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் தான் இருக்கும். ரெண்டுமே ஹெச், இங்கே ஒரு ஹெச் இங்கே தான், தட் இஸ் கிளைசின். அப்போ கிளைசினை தவிர எக்ஸப்ட் கிளைசினை தவிர மற்ற எல்லா அமினோ ஆசிட்ஸுமே அட்லீஸ்ட்டு ஒரு சிரல் கார்பன் இருக்கும், அசிமெட்ரிக் கார்பன் இருக்கும். ஸோ the hens are optically active. ஸோ அப்போ ஆல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆப்டிகலி ஆக்டிவ். நமக்கு தெரியும் இல்லையா, பிளெயின் போலரைஸ்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அதான் திஸ் எக்ஸிட்ஸ் என்னது கிளைசின் மட்டும் ஆப்டிகலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட், மற்ற எல்லா அமினோ ஆசிட்ஸுமே ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். ஒன்லி டி ஃபார்ம் அண்டு எல் ஃபார்ம் சொல்லக்கூடாது. எல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் டி அமினோ ஆசிட். டினா டெக்ஸ்ட் ரொட்டேட்டரி, இல்லைன்னா லைவர் ரொட்டேட்டரி அப்படின்னு நம்ம குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸில் பார்த்தோம் இல்லையா, அதேமாரி அமினோ ஆசிட்ஸ்லேயும் இப்படி இருக்கும். எல்லா அமினோ ஆசிட்ஸ் ஆர் யூஸ்டு predominantly பை தி லிவிங் ஆர்கானிஸில் இருக்கும். சென்ஸ் பை ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே லிவிங் ஆர்கானிஸில் predominantly எல்லா அமினோ ஆசிட்ஸ் ஆர் யூஸ்டு பை லிவிங் ஆர்கானிஸை யூஸ் பண்ண முடியுது. ஓகே. ப்ரெசன்ஸ் ஆஃப் டி அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா கேன் பி அப்சர்வ் ரேர்லி இன் செர்டின் ஆர்கன்ஸ். டி அமினோ ஆசிட்ஸை பொறுத்தவரை செர்டின் ஆர்கன்ஸில் மட்டும் தான் இருக்கும், ரொம்ப ரேராக தான் இருக்கும். ரேர்லி அப்சர்வ்டு இன் செர்டின் ஆர்கன்ஸில் மட்டும் தான் இருக்கும். ஆனால் லிவிங் ஆர்கன்ஸ் இருக்கக்கூடியதுன்னா மேக்ஸிமம் இது எல் அமினோ ஆசிட்ஸ் தான். எல்னா டெக்ஸ்ட் ரொட்டேட்டர்னு சொல்லக்கூடியது. ஓகே. அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா பாருங்க, COH, CH இங்கே ஒரு குரூப்ஸ் இருக்கும், NH2 இது அசிமெட்ரிக்காக இருக்கு இல்லையா. ஸோ எல்லா அமினோ ஆசிட்ஸ் டி அமினோ ஆசிட்ஸும் தெரியும். எல்லா அமினோ ஆசிட்ஸ் தான் மேக்ஸிமம் லிவிங் ஆர்கானிஸை யூஸ் பண்ணப்படுது. மற்ற எல்லா டி அமினோஸ் வந்து நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல் அமினோஸ் ஆர் ஆப்டிக்கல் ஆக்டிவ். வேணால் நம்ம ஆப்டிக்கல் ஐசோமர் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸ் பர்பஸ் அதை பார்த்து வச்சுங்க. வாட் இஸ் ஸ்வெட் அயன்ஸ்னு கேட்கலாம், வாட் இஸ் ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் கொஸ்டின் கேட்கலாம். வாட் இஸ் ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட், வாட் இஸ் ஸ்வெட் அயன்ஸ் அப்படின்னாலும் சரி தான். ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் ஆனால் அங்கே pH வேல்யூ வந்து நியூட்ரலாக இருக்கும். இந்த இந்த pH இந்த பாயிண்டில் தான் ஸ்வெட் அயன்ஸை எக்ஸிட் ஆகிரும். ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன், இது 5 மார்க்கில் 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகே. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸோ அல்லது 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஓகே, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க. பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் அப்படின்னா அது அமினோ ஆசிட்ஸ் லிங்க்டு கோவன்லி பை தி பெப்டைட் பாண்ட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இந்த அமினோ ஆசிட் ஆர் ஜாயிண்ட்டு கோவலன்ட்லி பை பெப்டைட் பாண்ட் மூலம் ஜாயிண்ட் ஆகுது. எப்படி பெப்டைட் பாண்ட் மூலம் அமினோ ஆசிட்ஸ் வந்து லிங்க் ஆகுது. ஸோ அமினோ ஆசிட்ஸ் ஆர் கோவலன்ட் பாண்ட் லிங்க்டு பை என்னது பெப்டைட் பாண்ட்ஸ். கார்பாக்சிலிக் குரூப் ஆஃப் தி 1 அமினோ ஆசிட்ஸ், ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்ஸ் react with amino group of the second amino acids to give the amide linkage between these amino acids. This amide linkage is called peptide bond. அதாவது ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட்ஸ், இதான் ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட்னு வச்சுங்க. இது ஒரு அமினோ ஆசிட் எடுத்துங்க. திஸ் அனதர் அமினோ ஆசிட்ஸ், 2 அமினோ ஆசிட் எடுத்துக்கோ. 2 அமினோ ஆசிட் ரியாக்ட் பண்ண விடணும். ஓகே, ப்ளஸ் போட்டிருக்க பாருங்கள். 2 அமினோ ஆசிட்ஸ் ரியாக்ட் பண்ண விட்றோம். இந்த ஃபஸ்ட் ஒன் இஸ் இது ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட்ஸ், இது அனதர் அமினோ ஆசிட்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே பாருங்கள், this is ஃபஸ்ட் அமினோ ஆசிட்ஸ், இது அனதர் அமினோ. ஃபஸ்ட் அமினோ ஆசிட்ஸில் இருக்கக்கூடிய OH குரூப்பும் கார்பாக்சில் குரூப்பும் அனதர் அமினோ ஆசிட்டில் அமினோ குரூப்பும் ரியாக்ட் பண்ணும். அதான் சொல்லியிருக்காங்க. எப்படி பாண்ட் ஆகும்? அமினோ என்னது த கார்பாக்சில் குரூப் ஆஃப் தி ஃபஸ்ட் அமினோ ஆசிட். ஃபஸ்ட் அமினோ ஆசிட்டில் கார்பாக்சில் குரூப் எடுத்துக்கணும். அனதர் அமினோ ஆசிட்ஸில் இருக்கக்கூடிய அமினோ குரூப் எடுத்துக்கணும், NH2 குரூப் எடுத்துக்கணும். ரெண்டும் ரியாக்ட் பண்ணுறோம், வாட்டர் எலிமெண்ட் ஆகும். இந்த பாருங்களேன், OH எடுத்துக்கங்க, இதில் ஒரே ஒரு H எடுத்துங்க, வாட்டர் எலிமெண்ட் பண்ணிடுங்க. இதை ஜாயின் பண்ணி எழுதுங்க. நேரம் NH2 CH2 CO NH ஃபார்ம் ஆகும். CH3 COH. இந்த பாண்ட் பேர் தான் பெப்டைட் பாண்ட். இந்த CONH பாண்ட் இருக்குல்ல, இது பேர் தான் பெப்டைட் பாண்ட் சொல்லக்கூடிய. இந்த பெப்டைட் பாண்ட் மூலம் 2 அமினோ ஆசிட் ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு அமினோ ஆசிட்ஸு, இது ஒரு 2 அமினோ ஆசிட் ஜாயிண்ட் ஆகுதா. ஸோ அந்த பெப்டைட் பாண்ட் மூலம், பெப்டைட் பாண்ட் அப்படின்னா CONH, ஏன்னா NH ஒரு H போயிடும், OH COHல OH போயிடும், வாட்டர் எலிமெண்ட் ஆயிரும். ஸோ இந்த பாண்ட் மூலம் 2 அமினோ ஆசிட் லிங்க் ஆயிரும். 2 அமினோ ஆசிட் லிங்க் பண்ணுறோம். ஸோ இது பேர் தான், இந்த லிங்கேஜ் பேர் தான் என்னது
அமைடு லிங்கேஜ்னு சொல்லக்கூடிய இந்த லிங்கேஜ் பேர் CONH பேர் தான் அது அமைடு லிங்கேஜ். அமைடு லிங்கேஜ் பிட்வீன் தீஸ் அமினோ ஆசிட்ஸ் ரெண்டு அமினோ ஆசிட்ஸ்க்குள்ள அமைடு லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுது. CONH லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுது ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் கிடையில். ஸோ இந்த அமைடு லிங்கேஜ் இஸ் கால்ட் பெப்டைட் பாண்டு. பெப்டைட் பாண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சுங்க. ஒரு அமினோ ஆசிட்ஸில் இருக்கக்கூடிய COH குரூப்பும் அனதர் அமினோ ஆசிட்டில் இருக்கக்கூடிய இதுலேயும் COH இருக்கும், இதுலேயும் NH இருக்கும், இதுலேயும் COH இருக்கும், இதுலேயும் NH இருக்கும். ஆனால் நம்ம ரெண்டு அமினோ ஆசிட் டேக் பண்ணப்போ ஒரு அமினோ ஆசிட்டில் OH குரூப்பும் அனதர் அமினோஸில் ஒரு ஹச்சும் சேர்ந்து வாட்டர் எலிமினேட் ஆயிரும். நமக்கு என்ன செய்யும், ஒரு அமைடு லிங்கேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த அமைடு லிங்கேஜ் இஸ் கால்டு பெப்டைட் பாண்டு. இந்த அமைடு லிங்கேஜ் பிட்வீன் தி அமினோ ஆசிட்ஸு இந்த திஸ் இஸ் பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ பெப்டைட் பாண்டு திஸ் இஸ் கால்டு திஸ் அமினோ பெப்டைட் பாண்டு. வாட் இஸ் பெப்டைட் பாண்ட் அது கேட்டிருக்கணும். அந்த ரிசல்ட்டிங் காம்பவுண்ட் இஸ் ஃபார்ம்டு இஸ் கால்ட் டைபெப்டைடு. ஏன் டைபெப்டைடு சொல்கிறோம்? பிகாஸ் ஆஃப் 2 அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் ஆகிறதுல இட் இஸ் டைபெப்டைடு. Addition another amino acids this dipeptide is called second peptide bond result tripeptide. ஒருவேளை 100 அமினோ ஆசிட் ஜாயின் பண்ணுச்சுன்னா 3 அமினோ ஆசிட் ஜாயின் பண்ணால் ட்ரைபெப்டைடு, 4னா டெட்ராபெப்டைடு, 5 சேர்ந்துனா பென்டாபெப்டைடுன்னு சொல்லலாம். when you have the more number of amino acids linked by this way you get a polypeptide. இதுமாரி நிறைய ஃபார்ம்ஸ்னா அது பேர் பாலிபெப்டைடுன்னு சொல்லலாம். ரெண்டு அமினோ ஆசிட் இது ஆக்சுவலி டைபெப்டைடுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு அமினோ ஆசிட் செய்கிறப்ப ஒரு வாட்டர் எலிமெண்ட் ஆகும். ஸோ இது டிஸ்கிரைப் டைபெப்டைடுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு இது கூட 100 அமினோ ஆசிட் தான் ட்ரைபெப்டைடு, 100 சேர்ந்துச்சுன்னா டெட்ராபெப்டைடு பென்டான்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே மோர் நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் லிங்க் ஆனிச்சு அது இதே வேலை. ஆனால் பாலிபெப்டைடு ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக வாட்டர் தான் எலிமினேட் ஆகும். இஃப் த நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் லெஸ் இட் இஸ் கால்டு பாலிபெப்டைடு. இஃப் தி நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் லெஸ் இட் இஸ் கால்டு பாலிபெப்டைடுன்னு சொல்கிறாங்க. If a large number of amino acids it's called protein சொல்கிறோம். அப்படி அமினோ ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு பாலிபெப்டைடுன்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ப்ரிப்பரபிளி என்னது ஆஸ் எ ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு ப்ரோட்டீன் சொல்கிறோம். லார்ஜ் நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் ஜாயின்ட் ஆகிடுச்சுன்னா அது ப்ரோட்டீன் சொல்கிறோம். அதே வந்து ஒரு லெஸ் கொஞ்சம் அமினோ ஆசிட்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது பாலிபெப்டைடுன்னு சொல்கிறாங்க. பாலிபெப்டைட்ஸ். if the number of amino acids are less, number of amino acids ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேர் பாலிபெப்டைடுன்னு சொல்லிக்கலாம். அதே if it has large number of amino acids இருந்துச்சுன்னா அது பேர் that is called protein சொல்கிறோம். அமினோ ஆசிட்லாம் சேர்ந்து தானே ப்ரோட்டீன் நம்ம சொல்லியிருக்க முடியும். இப்போ நிறைய அமினோ ஆசிட் சேரும், நிறைய அமினோ ஆசிட் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா அது பேர் ப்ரோட்டீன்ஸ். அதே லெஸ் நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் ஆகிடுச்சுன்னா அது பேர் வந்து பாலிபெப்டைடுன்னு சொல்கிறோம். ஸோ எல்லா அமினோ ஆசிட்லேயுமே கம்பைன் ஆனால் இதுதான் அது பாலிபெப்டைடு. இதோட பேர் வந்து கிளைசில் அலனின் சொல்லக்கூடியது. இது பேர் கிளைசின், இது பேர் அலனின். அப்போ நாங்கள் நேம் எழுதுறப்ப கிளைசில் அலனிங்கிறது ஒன் ஆஃப் தி டைபெப்டைடு. கிளைசில் அலனின் சொல்லுவோம். கிளைசின் வந்து என்ன செய்யணும், ஒய்எல் போட்டுருணும். இங்கே கிளைசின் இருந்து இங்கே அலனின் இருந்துச்சா அப்போ என்ன சொல்லணும், கிளைசில் அலனின் சொல்லணும். இது டைபெப்டைடுன்னு சொல்லக்கூடியது. ஸோ ரெண்டு அமினோ ஆசிட் ஜாயினாக இருக்குது. அமினோ எண்ட் ஆஃப் தி பெப்டைட் இஸ் known as a என் டெர்மினல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அமினோ டெர்மினல் சொல்லலாம். பட் தி கார்பாக்சில் என் டெர்மினல் வந்து சி டெர்மினல் சொல்லலாம், அல்லது கார்பல் டெர்மினல் சொல்லலாம். அமினோ எண்ட் ஆஃப் தி பெப்டைடு இதை வந்து அமினோ எண்ட், இது அமினோ எண்ட் ஆஃப் தி பெப்டைடு. ஸோ இது வந்து என் டெர்மினல் சொல்லலாம், அல்லது எம் டெர்மினல் சொல்லலாம், அல்லது அமினோ டெர்மினல் சொல்லலாம். இல்லை அதே கார்பாக்சில் டெர்மினல் இருந்துச்சுன்னா, அது கார்பாக்சில் டெர்மினலாக இருந்துச்சுன்னா, கார்பாக்சில் ஆசிட் எண்டாக இருந்துச்சுன்னா அதுவே சி டெர்மினல் சொல்லுவோம், அல்லது கார்பாக்சி டெர்மினல் சொல்லுவோம். ரெண்டு டெர்மினல் இருக்குது. இன் ஜென்ரல் ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் இன் ப்ரோட்டீன் ஜெனரல் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் என் டெர்மினல் ஆர் சி டெர்மினல் யூஸ் பண்ணுவோம். ப்ரோட்டீன் சீக்வன்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோம், ஜென்ரலாக நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம், ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் ஆர் ரிட்டர்ன் ஃப்ரம் த என் டெர்மினல் ஆர் சி டெர்மினல் யூஸ் பண்ணுவோம். என் டெர்மினல்னால் என் வந்து பாண்டாக இருக்கணும். என் டெர்மினல் தட் இஸ் மீன்ஸ் அமினோ ஆசிட்ஸ் ஆஃப் பெப்டைட், அமினோ எண்ட் ஆஃப் தி பெப்டைடு. The atoms other than side chains are is called main chains அல்லது backbone of the polypeptide. The atom other than side chain இல்லாத ஆறு இல்லாத என்னது other than R groups இல்லாத என்னது மெயின் செயின் சொல்லலாம், அல்லது backbone of சொல்லலாம். ஆறு இல்லாத மீது எல்லாமே என்னது ஆர் குரூப் இல்லாத மீது எல்லா ஆட்டமும் என்ன சொல்கிறோம், அதான் பேக்போன் ஆஃப் பாலிபெப்டைடுன்னு சொல்லக்கூடியது. அதான் என்னது மெயின் செயின் சொல்லக்கூடியது. அப்போ சைட் செயின் ஆறு மட்டும் தான் சைட் செயின், மற்ற எல்லாமே மெயின் செயின் சொல்லக்கூடியது. பேக்போன் ஆஃப் பாலிபெப்டைடுன்னு சொல்லக்கூடியது. அமினோ ஆசிட்ஸில் இருக்கக்கூடிய ஆறை தவிர மீது எல்லாமே என்னது மெயின் செயின் சொல்லுவோம், ஆறு மட்டும் தான் சைட் செயின் சொல்லுவோம். இந்த மெயின் செயினை சொல்லுவோம். பேக்போன் ஆஃப் பாலிபெப்டைடு முக்கியமான முதுகெலும்புன்னு சொல்லக்கூடியது அந்த மெயின் செயின் தான்.
ஓகே. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இப்போ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.